இயேசு சிலுவையில் மொழிந்த 7 வார்த்தைகள். இயேசு சிலுவையில் மொழிந்த 4வது வார்த்தை, ஏலி ஏலி லாமா சபக்தானி, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். மத்தேயு 27:46. ஹல்லேலூயா. ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே இந்த காணொலியின் மூலமாக ஆண்டுடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக ஆயத்தப்படுகிறதான உங்களை அதிகமாக ஆசிர்வதிப்பாராக. உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகின்றேன், வரவேற்றுக் கொள்ளுகின்றேன். இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் மொழிந்ததான வார்த்தைகளை தியானிக்கவும் அதன் பிரகாரம் ஆண்டவருடைய சத்தியத்தின் பிரகாரம் நடக்கும்படியாக நம்ம கர்த்தர் அழைத்திருக்கின்றார். ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேச இருக்கிறதான வார்த்தை, அவர் சிலுவையில் மொழிந்ததான 4வது வார்த்தையை உங்கள் முன் தியானிக்கும்படியாக இருக்கின்றோம். நம் அனைவரும் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபத்தோடு இருப்போம். கண்களை மூடி ஜெபித்து நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்காக காத்திருப்போம். ஒரு நிமிடம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறதான அன்பும் கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளின் வேலைக்காக இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகின்றோம். எங்கள் ஆண்டவராகிய தேவன் சிலுவையில் மொழிந்த வார்த்தைகளை தியானிக்கவும் ஆண்டவருடைய வார்த்தைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கும் அதன் பிரகாரம் நாங்கள் நடப்பதற்கான வழிகளை எங்களுக்கு காண்பித்திருக்கின்றீர். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. 7 வார்த்தைகளை பேசுகிற தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் பயன்படுத்தும். கேட்கிற அனைவரையும் ஆசீர்வதியும். இவை யாவையும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 27வது அதிகாரம் அதனுடைய 46வது வசனம் சொல்லுகிறது, 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டவராய் 2 பக்கமும் கள்வர்கள் மத்தியிலே அவர் அறையப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அவர் இப்பொழுது தொங்கிக் கொண்டிருக்கும் வேளையிலே அவர் சொல்லுகிற 4வது வார்த்தை, பிதாவே ஏன் என்னை கைவிட்டீர் என்று, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அவர் தம்முடைய பிதாவை நோக்கி அவர் சொல்கிறதை பார்க்கின்றோம். 4வது வார்த்தையிலே நாம் இந்த 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று எபிரேய வார்த்தை குறித்து மத்தேயு அழகாய் சொல்லுகின்றார். மார்க்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகத்திலே 15வது அதிகாரத்தினுடைய 34வது வசனத்திலே 9ஆம் மணி நேரத்திலே இயேசு ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம் என்று சொல்லி அராமிக் மொழியிலே எழுதப்பட்டிருக்கின்றது. இந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கிறது. ஆங்கில வேதாகமத்தினுடைய வசனம் சொல்லுகிறது, மை காட் why have you forsaken me. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலிருந்து தம்முடைய தேவனை நோக்கி அவர் சத்தமிட்டு அவர் சொல்லுகின்ற வார்த்தை, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று. நாம் இந்த வசனத்தை நாம் ஆழமாய் சிந்திக்கும் பொழுது இதனுடைய அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது. பிதாவை நோக்கி ஒவ்வொரு வேளையும் அவர் ஜெபிக்கும் பொழுதும் பிதாவே என்று அழைக்கின்றார். 7வது வசனத்திலே நாம் பார்க்கின்றோம், அவர் தம்முடைய பிதாவினுடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கின்றார், தம்முடைய ஆவியை தம்முடைய ஜீவனை ஒப்புக் கொடுக்கின்றார். ஆனால் இந்த 4வது வார்த்தையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானவர் அவர் தம்முடைய பிதாவை அல்ல தேவனே என்று அவர் அழைக்கின்றதான சத்தத்தை இந்த வசனம் நமக்கு தெளிவு காட்டுகின்றது. கூடியிருக்கிறதான ஜனங்கள் எல்லாரும் அவர்கள் பிதாவை நோக்கி அழைக்கின்றதான இந்த சத்தத்தை அராமிக் மொழியிலும் சரி இந்த எபிரேய மொழியிலும் சொல்லப்பட்டிருக்கிறதான வார்த்தை ஏலி ஏலி என்று சொல்லி அவர் ஏலி அழைக்கின்றார் என்று சொல்லி தவறுதலாக ஜனங்கள் எல்லாரும் புரிந்து கொள்ளுகிறதை நாம் திருமுறை மூலமாக வாசித்து அறிந்து கொள்ள முடிகிறது. வேத ஆதாரங்கள் நமக்கு சொட்டி காண்பிக்கின்றது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையிலே சொன்ன 7 வார்த்தைகளையும் நாம் 2ஆக பார்க்கின்றதான வேளையிலே பிரித்து பார்க்கும் பொழுது முதல் 3 வார்த்தைகளும் கடவுளின் அளவிட முடியாத அன்பை எடுத்து சொல்லுகின்றது. பின்வரும் 4 வார்த்தைகளும் ஒரு தனி மனிதனுடைய
ஆன்மீக வாழ்விலே அல்ல என்று சொன்னால் ஆத்ம வாழ்விலே உடைய அது ஆக்கிக் கொள்ளுகின்றதான தன்மையை காண்பிக்கின்றது. அல்ல என்று சொன்னால் ஆன்மீக வாழ்விற்கு ஏற்ற விதமான தன்மைகளை வார்த்தைகளை மாற்றிக்கொள்ளுகிறது என்பதை தெளிவுபடுத்துகின்றது. இந்த 4 நிலையிலும் முதலாவதாக தனிமை, அல்ல என்று சொன்னால் நாட்டம், நிறைவு, இணைவு, இந்த காரியங்களை குறித்துதான் இந்த காரியங்கள் 4 நிலைகளையும் அது தெளிவுபடுத்துகிறதை வேதம் நமக்கு சுட்டி காண்பிக்கின்றது. முதல் 3 வார்த்தைகளும் ஒன்றன் பின் ஒன்றாக அவர் சொல்லுகின்றார். 4ஆம் வார்த்தையிலேயோ அப்படியல்ல. 3ஆம் மணி வேளையிலே 3 மணி நேரம் கழித்த பிற்பாடு கிறிஸ்துவானவர் சொல்லுகின்ற இந்த வார்த்தையாய் நமக்கு காண்பிக்கின்றது. அந்த 3 மணி நேரத்திலே என்ன நடந்தது என்பதை குறித்து நாம் சிந்தித்து கடந்து இந்த வார்த்தைகளை நிறைவு செய்யும்படியாக இருக்கின்றோம். மத்தேயு 27வது அதிகாரத்தினுடைய 45ஆம் வசனம் சொல்லுகிறது, 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று என்று வேதம் நமக்கு காண்பிக்கின்றது. நமது நேர கணக்குப்படி 12 மணி முதல் 3ஆம் மணி வேளை என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த 12ஆம் மணிக்கு திடீரென ஒரு இருள் சூழ்ந்த நிலை. அல்ல என்று சொன்னால் சாஸ்திரிகள் சொல்லும் பொழுது அவர்கள் சொல்லி முடியவில்லை. ஏனென்றால் இது நடுப்பகல் உண்டான இருள். அல்ல என்று சொன்னால் அது சூரிய கிரகணத்தால் உண்டான இருள் அல்ல. பூரண சந்திரன் பிரகணித்ததான நாளில் கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார் என்று சொல்லி சாஸ்திரிகள் சொல்லுகின்றதை நாம் கண்டுகொள்ள முடிகின்றது. அது மாத்திரமல்ல, எருசலேமில் மாத்திரமல்ல உண்டான இருள், அங்கே எகிப்திலிருந்து வந்த வான சாஸ்திரிகள் திதியோனியஸ் என்று சொல்லப்படுகிற மனுஷன் சொல்லுகின்றார். இவ்விருளை குறித்து சொல்லும் பொழுது, ஒன்று தேவர்கள் இவ்வேளையை பாடுபட வேண்டும், அல்ல என்று சொன்னால் உலகமே நிலைகுலைந்து அழிய வேண்டும் என்று அவர் சொல்லுகின்றதை சாஸ்திரி சொல்லுகின்றதை நாம் காண முடிகிறது. இயேசு கிறிஸ்து பிறந்த போது சாஸ்திரிகளை வழிகாட்டியது நடு இரவு நண்பகல் போல் பிரகாசித்தது என்று சொல்லி நாம் திருமுறைகளை வாசிக்கின்றோம். இப்பொழுது நண்பகல் நடு இரவு போல் காட்சி அளிக்கின்றது. வல்லமையால் பிரகாசித்த சூரியன் சிலுவையில் துயரப்பட்ட நிலைமையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தொங்கிக் கொண்டிருக்கும் வேளையிலே பூமி இருள் அடைந்தது என்று வேதம் சொல்லுகிறது. ஆதியாகம புஸ்தகத்திலே 1வது அதிகாரத்தினுடைய 4வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, தேவன் வெளிச்சத்தையும் இரவையும் வெவ்வேறாக பிரித்தார் என்று சொல்லி, என் அன்புக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகளே, இருள் சூழ்ந்த நிலைமையிலே கிறிஸ்துவானவர் இப்பொழுது சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். உங்களுக்காக, இந்த உலகத்திலே வாழுகிற ஒவ்வொரு மக்களுக்காய், நமக்காக அவர் இருள் சூழ்ந்த நிலைமையிலே பகல் வேளையிலே அவர் தொங்கிக் கொண்டிருக்கிறார், அறையப்பட்ட சூழ்நிலையிலே. ஆனால் வேதம் சொல்லுகிறது, சகரியாவின் புஸ்தகத்தினுடைய 14வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம், அந்நாளில் வெளிச்சம் இல்லாமல் ஒருவேளை பிரகாசமும் ஒருவேளை மப்புமாயிருக்கும் என்று சொல்லி. அதே நாம் ஆமோஸ் தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே 8வது அதிகாரம் 9வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, வெளிச்சத்தை இருள் ஆட்கொண்டது என்று சொல்லி நாம் திருமுறையில் வாசிக்கிறோம். அந்நாளிலே நான் மத்தியானத்தில் சூரியனை அஸ்தமிக்க பண்ணி பட்ட பகலிலே தேசத்தை அந்தகாரப்படுத்தி என்று சகரியா தீர்க்கதரிசி சொல்லுகின்றார். என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவானவர் சிலுவையிலே அவர் மொழிந்து கொண்டிருக்கிறதான இந்த வார்த்தைகளிலே இந்த 4வது வார்த்தை இருள் சூழ்ந்த வேளையிலே அவர் தம்முடைய வார்த்தைகளை தேவனை நோக்கி அவர் சொல்லுகின்றார். ஏலி ஏலி லாபா சமக்தானி என்று சொல்லி அவர் சொல்லுகின்றார். மிகுந்த சத்தமிட்டு தம்முடைய வார்த்தைகளை வெளிப்படுத்துகின்றதை நாம் திருமுறையிலே வாசிக்கின்றோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தினுடைய 60வது அதிகாரம் 2வது வசனத்திலே, இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. இருள் பூமியையும் என்று சொன்னால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பாக தீர்க்கதரிசிகள் மூலமாக சொல்லப்பட்ட வார்த்தைகள் அனைத்தையும் இங்கே நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கிறது, நிறைவேறி கொண்டு இருக்கிறதை இந்த வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, பகல் 12 மணி முதல் 3ஆம் மணி வேளை வரை சூரியன் தன் கண்களை மூடிக்கொண்டது. அது மாத்திரமல்ல, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானவர் மிகுந்த சத்தமாய், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி, உலக பிரகாரமாக இன்றைக்கு ஒவ்வொருவரும் கைவிடப்படும் பொழுது ஆண்டவராகிய தேவனை நோக்கி, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையிலே சூழ்நிலை, இந்த சூழல் எனக்கு வந்திருக்கிறது, இந்த வேதனை
வேதனை வந்திருக்கிறது. ஏன் என்று சொல்லி நம் ஆண்டவரை நோக்கி கேட்கின்றதான ஒரு சூழ்நிலையா இருக்கிறது. ஆனால் என் தேவனே என் தேவனே என்று சொல்லும் போது பிதாவோடு உள்ள ஐக்கியத்தை குறிக்கின்றது. என்னுடைய ஐக்கியத்தை கிறிஸ்துவானவருக்கும் பிதாவானவருக்கும் இருக்கிற ஐக்கியத்தை வெளிப்படுத்துகின்றது. ஊழிய நாட்களிலே பிதாவோடு ஐக்கியப்பட்டிருந்த கிறிஸ்துவானவர் வேதத்தின் மூலமாய் வாசிக்கும் பொழுது யோவான் 8வது அதிகாரத்திலே 16ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகின்றார், நான் தனித்திருக்கவில்லை, நானும் என்னை அனுப்பின பிதாவுமாக இருக்கிறோம், இணைந்திருக்கிறோம் என்பதை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துகின்றார். இப்பொழுது தன்னுடைய பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி தம்முடைய வார்த்தைகளை அவர் மொழிகின்றார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தினுடைய 26வது வசனத்தை நாம் தியானிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியை மனுஷனை உண்டாக்குவோமாக என்று சொல்லி ஆண்டவருடைய சித்தப்படி பிதாவின் சித்தப்படி ஒவ்வொரு காரியத்தையும் அங்கே நிறைவேற்றப்படுகிறதை வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. யோவான் 10வது அதிகாரத்தின் 30ஆம் வசனத்திலே நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். ஒரு ஐக்கியத்தை கிறிஸ்துவானவர் நமக்கு கோடிட்டு காண்பிக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையிலே நாமும் பிதாவோடு கூட இணைந்திருக்கும்படியாய், நாமும் ஆண்டவருடைய ஐக்கியத்திலே ஜெபத்திலே ஐக்கியப்பட்டிருக்கும்படியாய் கிறிஸ்துவானவர் இந்நாட்களிலே நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கின்றார். ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் நாம் தெரியப்படுத்துகிற விண்ணப்பங்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுக்க வல்லவராயிருக்கின்றார். யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, பிதாவினுடைய ஒரே பேரான குமாரன் என்று வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. பிலிப்பியர் 2வது அதிகாரம் 6வது வசனத்திலே தேவனுக்கு சமமானவர் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே யோவான் 17ஆம் அதிகாரம் 21, 22 ஆகிய வசனங்களை வாசிக்கும் பொழுது நீர் என்னிலும் நான் உம்மிலேயும் நாம் ஒன்றாயிருக்கிறது போல என்று வெளிப்படுத்துகின்றார். ஒரு ஐக்கியத்தை, ஒரு ஒற்றுமை தன்மையை கிறிஸ்துவானவர் அந்த வார்த்தைகளின் மூலமாக நமக்கு சுட்டி காண்பிக்கின்றார். நாம் எப்படி ஒன்றாயிருக்கின்றோம், எப்படி ஐக்கியப்பட்டிருக்கின்றோம், கிறிஸ்துவானவரின் வார்த்தைகளுக்கு ஏற்ற விதமாய் அவருடைய வார்த்தைகளை நாம் வெளிப்படுத்துவதற்கு விதமாக நம்மோடு இருக்கின்றவர்களிடத்தில் எப்படி நாம் ஐக்கியப்பட்டிருக்கிறோம் என்பதை கிறிஸ்துவானவர் வெளிப்படுத்துகின்றார். யோவான் 8:29 சொல்லுகிறார், என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார், பிதாவுக்கும் பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்று சொல்லி கிறிஸ்துவானவர் நமக்கு முன்பாக சொல்லி போகின்றார். அன்புக்குரியதான கர்த்தருடைய பிள்ளைகளே, மனிதனை மனிதனாக்கும் பணியில் இயேசு கிறிஸ்து கிடைத்த பரிசுதான் அவருக்கு கிடைத்திருக்கிற ஒரு பரிசு சிலுவை. பாவமாகிய உலகத்திலே வாழுகிறதான அனைத்து மக்களும் மீட்கப்படும்படியாக சிலுவையை தூக்கி சுமந்து அவர் சிலுவையிலே சிந்திக் கொண்டிருக்கும் வேளையிலே தேவனை நோக்கி அவர் சொல்லுகின்றார், பிதாவே தேவனே என்னை ஏன் கைவிட்டீர் என்று சொல்லி. அன்புக்குரியதான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்க கூடட்டும் என்று சொல்லி அவர் ஜெப வேளையிலே அவர் ஜெபிக்கின்றதை நாம் வேத பகுதியின் மூலமாய் வாசித்து அறிந்து கொள்ள முடிகிறது. அவர் சொல்லுகின்றார், இந்த பாத்திரம் உங்களுக்காய் சிந்தப்படும் என்னுடைய இரத்தம் என்று தம்முடைய வார்த்தைகளை அவர் சுட்டி காண்பிக்கின்றார், வெளிப்படுத்துகின்றார். கிறிஸ்தமனை தோட்டத்திலே அவர் ஜெபிக்கும் வேளையிலே பிதாவோடு அவர் சொல்லுகின்றார், பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும் என்று கிறிஸ்துவானவர் ஜெபிக்கின்றார். ஆகிலும் இதற்காகவே இந்த வேளைக்கே வந்தேன் என்று கிறிஸ்துவானவர் சொல்லுகின்றார். அவர் வியாழன் அன்று இரவிலே பிதாவோடு அந்த வேலை வந்தது என்று சொல்லி கிறிஸ்தமனையில் இருந்து அவர் சொல்லுகின்றதை திருமறை நமக்கு வெளிக்காட்டுகின்றது. அவர் வியாகுலம் அடைவதையும் துக்கம் அடைவதையும் திகில் அடைவதையும் மிகவும் வியாகுலப்பட்டு அவர் சொல்லுகின்ற வார்த்தையை இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் சுட்டி காண்பிக்கின்றார். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆத்தும மரணம் அந்தகாரத்தில் பிரவேசிக்கும் சமயமாய் இருக்கும் வேளையிலே இந்த பாத்திரம் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துகின்றார். அந்த அந்தகார பயங்கரத்தை அனுபவிப்பதை காட்டுகின்றது. இந்த பாத்திரம் என்று சொன்னால் சாத்தான் கொடுத்ததில்லை, அன்பு நிறைந்த பிதா தாமே தமது நேசகுமாரனுக்கு கொடுத்ததான பாத்திரம். இந்த கசப்பான பாத்திரத்தை அவர் அதை கண்டபோது திகிலடைந்து வியாகுலப்பட்டு அந்த பாத்திரம் நீங்கும்படி ஊக்கமாய் ஜெபிக்கின்றதை கர்த்தராகிய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் வெளிப்படுத்துகின்றார். என்பது தேவனுடைய பிள்ளைகளை வேதம் சொல்லுகிறது. ரோமர் 8வது அதிகாரம்
மூன்றாவது வசனத்திலே வாசிக்கும் பொழுது அவர் பாவ மாம்சத்தின் சாயலில் வந்தார் என்று. ஒவ்வொரு ஜனங்களும் பாவத்தின் பிடியில் இருக்கும் வேளையிலே அவர் தம்முடைய சாயலாகவே பாவத்தின் வேதம் சொல்லுகிறது அவர் பாவ மாம்சத்தின் சாயலால் வந்தார் என்று. அந்த சாயல் மனுஷனுடைய சிந்தையிலே ஜீவியத்தில் இருக்கிறதான ஒவ்வொரு சாயலையும் மாற்றும்படியாய் பாவத்தின் ஒவ்வொரு நேரங்களையும் பாவத்தினுடைய எல்லா பிடியிலிருந்து விடுவிக்கும்படியாக கிறிஸ்துவானவர் சாபமானார் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன் கைவிட்டார் என்றால் பாவ இருள் போக்க பரிசுத்த இரத்தம் சிந்தி தேவ திருக்குமாரன் சிலுவையில் தொடங்கும் போது கோர காட்சியை காணக்கூடாத கதிரவன் தன் கண்களை மறைத்து கொண்ட அந்த பகல் வேளையிலே அவர் தனித்து விடப்படுகின்றார். உலகத்தை ரட்சிக்க வந்த கிறிஸ்துவானவர் இப்பொழுது கதறுகின்றார். இப்பொழுது சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது தம்முடைய வார்த்தைகளை அவர் வெளிப்படுத்தும் பொழுது அங்கே வேதம் சொல்லுகிற சங்கீதங்களின் புஸ்தகம் 51ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்திலே என் பாவங்கள் பாராதபடிக்கு நீர் முகத்தை மறைத்தீர் என்று சொல்லி சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகின்றார். ஒவ்வொரு மனுஷனுடைய பாவங்களும் ஆண்டவராக தேவன் பாராதபடி ஒவ்வொன்றையும் மன்னிக்கிறார் என்று சொன்னால் கிறிஸ்து நமக்காக மரித்தது நிமித்தமாய் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தின் நிமித்தமாக நம்முடைய பாவங்களை அவர் மன்னித்திருக்கிறார். நம்மை பாராதபடி, நம்முடைய முகத்தை பாராதபடி, நம்முடைய பாவங்களை பாராதபடி ஒவ்வொரு பாவங்களையும் மன்னித்து நாம் அவரை நோக்கி ஜபிக்கும் பொழுது நமக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிறதான இணைப்பை ஒரு ஜப இணைப்பின் நிமித்தமாக நாம் அனைவரும் ஒவ்வொரு பாவங்கள் நிமித்தமாய் விடுவிக்கப்படும்படியாய் தம்முடைய சிலுவையிலே அவர் தம்முடைய இரத்தத்தை சிந்தி நமக்காக எல்லாவற்றையும் மீட்டுக் கொண்டார். இடத்துல வாசிக்கிறோம், தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்ளுவார். இந்த உலகம் கைவிட்டாலும் ஆண்டவர் கைவிடாதபடி அவருடைய மறைவிலே, அவருடைய உன்னதமான மறைவிலை மறைத்து நம்மை பாதுகாக்க அவர் நித்தியமுள்ள தேவனாய் இருக்கின்றார். ஆகினாலே சிலுவையிலே மொழிந்த இந்த 4வது வார்த்தை, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? கிறிஸ்துவானவர் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது சொன்ன அந்த வார்த்தை என்னுடைய நாமும் நினைத்துக் கொள்ளுவோம். என்னுடைய அன்பின் ஆண்டவருடைய இணைப்பிலே, ஆண்டவருடைய ஐக்கியத்திலே இல்லாமல் நான் இருந்து கொண்டிருப்பேன் என்று சொன்னால் ஆண்டவருடைய அன்பிலே அவருடைய வழிகளிலே நடக்கும்படியாக என்னை ஒப்புக் கொடுக்கின்றேன். என்னை முழுவதுமாக நான் தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கிறேன் என்கிறதான சிந்தையோடு கூட அவருடைய சமூகத்திலே காத்திருப்போம். ஆண்டவராகிய தேவன் வார்த்தையின் மூலமாய் நிறைவாய் சந்தோஷமாய் அவருடைய ஐக்கியத்தின் மூலமாய் நம்மை வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாய் நம்ம யாவரையும் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய். கிருபையும் அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, கோடி நன்றி பலிகளை செலுத்துகின்றோம். ஆண்டவரே, சிலுவையிலே மொழிந்ததான இந்த 4வது வார்த்தைகளை சிந்திக்கும்படியா கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த நல்ல பாக்கியங்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம். கேட்கிறதான ஒவ்வொரு ஜனங்களுக்கும், எங்கள் ஒவ்வொருவருக்கும் உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு பூரணமாய் இருக்க வேண்டுமாய் நாங்கள் செபிக்கின்றோம். தகப்பனே, தொடர்ந்து உம்முடைய நாமத்திற்காக ஸ்தலவிடப்படுகின்ற நேரங்களும் யாரெல்லாம் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார்களோ அவர்களை கர்த்தர் வல்லமையாய் இழுத்து பயன்படுத்தும். இதை யாவையும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம், இரக்கம் நிறைந்த நல்ல பிதாவே. ஆமென்.